வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி தமிழ் பிளாசம் சேனலில் மட்டன் பிரெயின் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மட்டன் பிரெயின் 2, கரம் மசால் தூள் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இந்த பிரியாணி மசாலா வீட்டில் செஞ்சது. இது எப்படி செய்யலான்ங்கிறத நான் அப்புறமா அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போது கடாயை வச்சுட்டு இந்த கடாய் சூடாகணும். சூடான பிறகு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். சூடாயிடுச்சு. இப்போது நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ மூளையை போட்டுக்கலாம். மூளையை போட்டு கொஞ்சம் இதாகட்டும் எண்ணெயில். இப்போது மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கறி மசால் தூள் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாய் தூளும் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் பெப்பர் பொடியும் சேர்க்கலாம். உங்களுக்கு சப்போஸ் சளி இருக்குது அப்படின்னா நம்ம பெப்பர் பவுடரும் சேர்க்கலாம். நான் இந்த இதில் பெப்பர் பவுடர் சேர்க்கலை. ஏன்னா பிரியாணி மசாலாவிலேயே நான் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கறனால இந்த இதில் பெப்பர் ஆட் போடலை. உங்களுக்கு சப்போஸ் பிரியாணி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வணக்கி விடுங்க. மூளை சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி விடுங்க. ஏன்னா உள்ளெல்லாம் நமக்கு காரம் இறங்கணும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நடுவில் நம்ம கொஞ்சம் கீறி விட்டுக்கலாம். இப்படி கீறி விடுறப்போ நமக்கு உள்ள மசாலா நல்லா இறங்கும். அப்படி இல்லைன்னா உள்ளே வெந்திருக்கும், ஆனால் மசாலா இருக்காது. இது கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். அப்படியே வேகட்டும் சிம்லேயே. பாருங்கள், இப்போவே நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த மசாலாலாம் நல்லா கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் விடலாம். இல்லை நமக்கு டீப் ஃப்ரை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு மசாலா பிடிச்சிருந்தா போதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் என்னங்கிறது சொல்லுங்கள்.